திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஜூன் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கைவிடாதவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக பரிந்து பேசுவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். மகளே, மகனே, என்னிடம் திரும்ப மாட்டியா? இப்பவாவது நீ என்ன திரும்பி என்ன நோக்கி பார்க்க மாட்டியா? உன் உடைய கிழிச்சிட்டு இல்ல, உன் உள்ளத்தை நான் கேட்கிறேன், என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 35:10 நாம் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீது சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன். ஆனால் சவுல் இராணுவங்களோடு கூட இந்த தாவீதை கொல்லும்படி தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிறுமையானவனை பலவானுடைய கைக்கும் சிறுமைப்பட்டவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று தாவீதினால் அதனால் தான் சொல்ல முடிந்தது. சாதாரண இந்த மனிதனை சவுல் ராஜா இவ்வளவு இராணுவ வீரர்களோடு சேர்ந்து தேடிக்கொண்டு வருகிறான். ஆனால் அவனுடைய பலவானுடைய கைக்கு, கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு என்னை நீர் தப்புவிக்கிறீரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வருகிறதே என்று நினைத்து பார்க்கும்போது உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்றுதான் அவனால் சொல்ல முடிந்தது, ஆண்டவரை உயர்த்த முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நமக்கு விரோதமாக எத்தனையோ விதமான போராட்டங்கள் வருகிறது. நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நம்மை விட பெரியதாக தான் இருக்கிறது, பலம் பொருந்தியதாக தான் இருக்கிறது. நம்முடைய சாதாரண அறிவில் அவைகளை ஜெயிக்க முடியவில்லை, நம்முடைய சாதாரண பலத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பலவானுடைய கைக்கும் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் அவரை நோக்கி ஜெபிக்கிற, நம்புகிற, தேடுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றி தப்புவிக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்களில் வழியாக நாம் கடந்து போகிறவர்களாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கடன் பிரச்சனை மிகவும் பெரியதாக இருக்கலாம், வட்டி சுமைகள் பெரியதாக இருக்கலாம், இந்த குடும்பத்தின் குழப்பங்கள் நம்மால் தீர்த்து வைக்க முடியாது என்று நாம் நினைத்து இருக்கலாம், நம்முடைய பிரச்சனை நம்மை விட பலமுள்ளதாகத்தான் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி நீங்கள் ஆண்டவரே இந்த சிறுமையானவனை ஆண்டவரே இந்த பலவானுடைய கைக்கு நீங்களாக்குங்கப்பா, கொள்ளையிடுகிறவர்களுடைய கைக்கு நீங்களாக்குங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமானால் அவரை போல தப்புவிக்கிறவர் வேறு ஒருவருமே இருக்க முடியாது. உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான். தாவீது சொல்லுகிறது போல நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான பலத்த கிரியைகளை, நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுமையானவனை பலவானுடைய கைக்கும், ஆண்டவரை எளிமையும் சிறுமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்கிறவர், என்னை கனப்படுத்துகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர். ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை விட பலமாகத்தான் இருக்கிறது, என் பலத்தை விட பெரியதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை விட நீர் பெரியவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், கண்ணீர்களையும், கவலைகளையும் நீர் அறிந்தே இருக்கிறீர். அவர்கள் வேதனையோடு கூட, மனக்கலக்கத்தோடு கூட, கவலையோடு கூட போகிற ஒவ்வொரு பாதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் கடந்து போகிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று சொல்லி மகிமைப்படுத்தும்படியான பலத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் செய்வீராக, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் செய்தருளுவீராக. இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று சொல்லி யோசித்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் பெரியவராக வெளிப்படும். ஆண்டவரே, எந்த காரியத்தில் சிக்கி கொண்டு விட்டேன், நான் வெளியில் வர வழியே தெரியவில்லை, என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவர்களை பலவானுடைய கைக்கும் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவித்து காப்பாற்றி ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.